இயேசுவின் இதயம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களே, இன்றைய நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் இயேசுவின் தெய்வீக திரு இருதயத்திற்கு உலகளாவிய தொடர் ஜெப வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே, தஞ்சை மறை மாவட்டம் மங்களபுரம் பங்கு புனித லூர்து அன்னை பாதுகாவலில் வாழுகின்ற இறைமக்களோடு இணைந்து இந்த ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரோடு ஒரு நாள் என்று, அவரோடு ஒரு நாள் என்று என் வேலைகளை எல்லாம், என் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, நீயே கதி என்று உமது பாதம் சரணடைந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் உமது தெய்வீக பிரசன்னத்தால் நிரம்பி இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, வெண்மை நிற அப்பம், இந்த அப்பத்திற்குள் உலகமே கொள்ள முடியாத நீர் தங்கி இருக்கிறீர் என்பது மாபெரும் உண்மை, மறுக்க முடியாத ஆச்சரியம். ஆண்டவரே, இந்த தெய்வீக பிரசன்னத்திற்காக எத்துணை முறை நன்றி சொன்னாலும் எங்கள் போதாது. அன்பின் பரலோக பிதாவே, எம்மாவுசு சீடர்கள் பெற்ற அனுபவம் போல நாங்களும் பெற ஆவலாய் காத்திருக்கிறோம். உம்மோடு இருக்கும் பொழுது மாலை நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்ந்து போகிறது, எங்களோடு தங்கும் என்று சீடர்கள் சொன்னது போல, நற்கருணை ஆண்டவரே, உமது பிரசன்னத்திலே ஏங்கி தவிக்கிற நாங்கள் அதே போன்றுதான் சொல்லுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. உம்மோடு இருந்த பொழுது, நீர் பேசியவற்றையெல்லாம் கேட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது, உள்ளம் பற்றி எரிந்தது. அன்பின் பரலோக பிதாவே, உலகளாவிய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதே உமது திருவுளம். இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக நோயாளிகளுக்காக ஜெபிக்க கூடியிருக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிறைவேற்றுகின்ற எங்கள் அன்பு இறைவா, நீர் தொட்டவர்கள் குணமடைந்தார்கள், உம்மை தொட்டவர்களும் குணமடைந்தார்கள். இப்படியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த உமது தெய்வீக கரத்தால் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரின் மீதும் நீர் தொட வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதத்தின் பலனாக பூரண சுகமடைய வேண்டும். ஆண்டவரே, இந்த இடம் அதிசயத்தின் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது, அற்புதத்தின் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் எனக்கு ஏதாவது நடக்காதா? எத்தனையோ பேருக்கு நடந்து கொண்டிருக்கிறே. என் வாழ்வில் இந்த ஆண்டவர் ஏதாவது ஒரு குணமாக்குதலின் மூலமாக அளப்பரிய காரியத்தை செய்துவிட மாட்டாரா என்று ஏங்குகிறோம். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற நோயாளிகளையெல்லாம் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். பூரண சுகமளிப்பவரே, உமது தெய்வீக தொடுதலுக்காக ஏங்கி தவிக்கிறோம். நீர் பேசியவுடனே எம்மாவுசு சீடர்களின் உள்ளம் பற்றி எரிந்தது. நாங்களும் இந்த ஒரு மணி நேரம் உம்மோடு பேச வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்களும் உம்மோடு பேசுகிறோம். உமது இதயத்திற்கு நெருக்கமாய் பேசுகிறோம். கண்ணை படைத்தவர் காணாதிருப்பாரோ, செவியை படைத்தவர் கேளாதிருப்பாரோ? எங்கள் குரலையும் கேட்கின்ற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரையும் காண்கின்ற ஆண்டவரே, எங்கள் உடல் வேதனைகளையெல்லாம் உமது தெய்வீக திரு காயத்திலே சுமந்தவரே, குணப்படுத்துபவரே, எங்கள் வாழ்விலும் ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் உமது திரு பிரசன்னத்தில் கூடி இந்த தெய்வீக திருவுடலை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறோம். இந்த பாடல் மூலமாக ஆண்டவரே, உமது தெய்வீக திருப்பிரசன்னத்தை மகிமைப்படுத்த ஆசையாய் இருக்கிறோம். எங்கள் இனிமையை கேட்டு, எங்கள் உள்ளத்தின் குமுறல்களை கேட்டு
எங்களுக்கு அதிசயம் செய்பவரே, விண்ணக தந்தையின் விருந்தாக எங்களோடு தங்கியிருக்கும் நீர் பேறு பெற்றவர். நாங்கள் பாடுகிறோம், எங்கள் குரல் கேட்டு எங்களை குணமாக்கும் ஆண்டவரே, எங்களோடு உடனிரும் ஆண்டவரே. தந்தையின் விருந்திது திருவிருந்திது, அவர் விரும்பி அளிக்கும் விருந்திது திருவிருந்திது. மகன் இயேசுவின் விருந்திது திருவிருந்திது, அவர் தன்னை பகிரும் விருந்திது திருவிருந்திது. திருப்பலியினில் உருமாறும் விருந்திது திருவிருந்திது, உண்டவரை இரவாமல் உயிர் காக்கும் விருந்திது. இங்கே பசித்திருப்போர் நிறைவடைவர், காயமடைந்தோர் குணம் பெறுவர். இங்கே ஒதுக்கப்பட்டோர் உயர்வடைவர், ஒன்றுமில்லாதோர் நிறைவடைவர். இறை உறவடைவர் இறை உறவடைவர். விண்ணக தந்தையின் விருந்திது திருவிருந்திது, அவர் விரும்பி அளிக்கும் விருந்திது திருவிருந்திது. அனைவரும் கரம் உயர்த்துவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எங்கள் நேச இயேசுவே, எங்களோடு உறவாட பிரசன்னமாய் இருக்க உமது உடனிருப்பை தர எங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீர். எங்களோடு இருப்பவர்கள் ஆசையாசையாய் பேசுகிறார்கள், என் உயிரையும் கொடுப்பேன் என்கிறார்கள், உன்னோடு தான் அதிக நேரம் செலவிடுவேன் என்கிறார்கள். என் துன்ப நேரத்தில், என் வேதனையின் நேரத்தில் அவர்களை என் கண்கள் தேடி இயங்கும் பொழுது அவர்கள் சென்ற இடம் தெரியாமல் போய்விடுகிறார்கள். நான் தனித்து விடுகிறேன். ஆனால் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி உமது உடனிருப்பை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்னோடு செலவழிக்கிறீர். அன்பான ஆண்டவரே, நாங்கள் உமது அன்பிற்காய் இயங்குகிறோம். நீர் உமது தெய்வீக திரு இருதயத்தை திறந்து வைத்து எங்கள் அன்பிற்காய் இயங்குகின்ற கடவுளாக எங்களோடு பிரசன்னமாயிருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் செய்த அளப்பரிய நன்மையை நினைத்து பார்க்கும் பொழுது எந்த பரிசை கொடுத்து உமது உள்ளத்தை நிறைவு செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எல்லாமே நீர் கொடுத்தது தானே ஆண்டவரே. நன்றி என்ற 3 வார்த்தைகளை சொல்ல 1 கோடி நாவுகள் தேவைப்படும். ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டால் கூட அதுவும் நீர் கொடுத்தது தானே ஏசப்பா. இந்த நேரத்திலே நல்ல தாய் தந்தையரை கொடுத்தீர், நன்றி கூறுகிறோம். நல்ல உறவினர்களை கொடுத்தீர், நன்றி கூறுகிறோம். பார்க்க பழக நல்ல இனிமையானவர்களை கொடுத்தீர், நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களோடு கரம் பிடித்து செல்ல நல்ல கணவரை நல்ல மனைவியை கொடுத்தீர். பிள்ளை செல்வங்களை கொஞ்சி மகிழ எங்களோடு நீர் கொடுத்திருக்கின்ற
உமது அன்பின் வடிவங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்கு நாள் நாங்கள் மேற்கொள்கின்ற பயணங்கள், எத்தனையோ விபத்துக்கள் எங்கள் கண்கள் முன்பாக நடக்கிறது. ஆனால் அத்துணை விபத்துக்களையும் தள்ளி வைத்து எங்களை உமது அன்பு பாதையிலே பாதுகாப்போடு நடத்தி செல்கிறீரே, அதற்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நாளுக்கு நாள் உணவு வகைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சுவைக்க நாவுகள் ஆசைப்படுகிறது. ஆனால் ஆசை மேல் ஆசை கொள்வதால் எங்கள் உடல் பலகீனமாகிறது, முதுமை அடைகிறது, பல நோய்கள் எங்களை தொற்றிக்கொள்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் அனைவரும் உமக்கு சாட்சியாய் இருக்க எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து வருகிறீர். நன்றி கூறுகிறோம். நீர் குணமளிக்கும் ஆண்டவர், அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கின்ற ஆண்டவர் என்பதை எங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நினைத்து பார்த்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் உறவுகள், நண்பர்கள், சமூகத்தில் நாங்கள் பழக நீர் எங்களுக்காக கொடுத்த அத்துணை உறவுகளுக்காகவும் நீர் கொடுத்த இயற்கைக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த நல்ல நாளிலே எங்களது இந்த தெய்வீக பிரசன்னம் நிறைந்திருக்கின்ற ஆலயத்தை புதுப்பித்து கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். உம்மை உணர, உம்மை ஜெபிக்க, உமக்கு நன்றி கூறி பண்பாட இந்த ஆலயம் எங்களுக்கு அமைதியாக இருக்கிறது, ஜெபிக்க தூண்டுகிறது. எந்த இடத்திலே உமது பிரசன்னம் எங்களை நன்றி கூற அழைக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த பாடல் மூலமாக நெஞ்சே, இந்த இயேசுவின் தெய்வீக திரு இருதயத்திற்கு சொந்தமான அந்த திரு இருதயத்தை வழிந்தோடுகின்ற ஆசீர்வாதத்தை தியானித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே எங்கள் இதயத்தை உமது இதயத்தோடு இணைத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பண்பாட ஆசைப்படுகிறோம். நெஞ்சே, நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, அவர் செய்த நன்மைகளை எந்நாளும் மறவாதே என்ற பாடலை பாடி நீர் செய்த அத்துணை அளப்பரிய நன்மைகளையும் ஒரு நாளும் மறக்க மாட்டோம் என்ற தீர்மானத்தோடு இந்த பாடலை பாடி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
பிரியமான இறை உறவுகளே, அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. நினைத்து பாருங்கள், ஏதேன் தோட்டத்திலே திருப்பாடல் புத்தகம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டது எல்லாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், நல்லது என்று கண்டார். படைத்த அனைத்தையும் உங்களிடமும் என்னிடமும், அதாவது கடவுளுடைய சாயலிலேயே நம்மை படைத்து அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்மிடம் கொடுத்து இவை அனைத்தையும் ஆளுங்கள் என்று சொன்னார். ஆளுங்கள் என்று சொன்னார். அதற்கு மற்றவரை அடிமையாய் வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு அவசியம் அல்ல. பிரியமானவர்களே, இந்த ஆளுமையும் அடிமைத்தனமும் நமக்குள் அன்பை விதைப்பதற்கு பதிலாக, அன்பை கனிவதற்கு பதிலாக அதிக நேரத்திலே விஷத்தை தான் நாம் கனிகின்ற மரங்களாக, செடி கொடிகளாக வளர்ந்திருக்கிறோம். அது பாவத்தை தான் நம்மள் விதைத்திருக்கிறது, நம்மை நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறது, நம்மை நம் உறவுகளிடமிருந்து பிரித்திருக்கிறது, ஏன் படைத்த கடவுளிடமிருந்து பிரித்திருக்கிறது. இந்த அழகான சோலையாகிய காணக்கூடிய விண்ணகமாய் இருந்த இந்த இயற்கையிடமிருந்து நம்மை பிரித்திருக்கிறது. பிரியமானவர்களே, மறக்க வேண்டாம், நாம் செய்கின்ற பாவம் ஒவ்வொன்றும் என்னை, உங்களை, நம்மை நம்மிடமிருந்தே பிரிக்கிறது. இரண்டாவது, நம்மை படைத்த கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. மூன்றாவது, நம்மோடு வாழுகின்ற உறவுகளிடமிருந்து நீங்காத வடுக்களாக இருந்து நம்மை பிரித்து விடுகிறது. நான்காவது, இயற்கையிடமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இத்தனை பேரை காயப்படுத்தி நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? இது கண்ணீர் வெடிக்கின்ற நேரம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட சொல்லுவார், குடும்ப வாழ்விலும் சரி, குழும வாழ்விலும் சரி, நீங்கள் மன்னியுங்கள் என்று கேட்க வேண்டும். ஆஸ்க் சாரி. உங்களோடு இருப்பவர்களிடம் என்னை மன்னியுங்கள் என்று கேளுங்கள். பல புண்ணியங்கள் உங்களை வந்து தேடும், உங்களை வந்து அடையும். உங்களுக்காக தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் உங்கள் குற்றங்களை உணர்ந்து பிறரிடம் மன்னிப்பு கேட்கும்போது உங்களிடமே வந்தடையும், சரணடையும் என்று சொல்லுகிறார். நாமும் இந்த நேரத்திலே இந்த பாடலோடு இணைந்து நமது வேதனைகளை, நாம் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வேதனைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். என்றும் என்னை பிரியா என்னுயிரே இயேசுவே, உம்மை பிரிந்து உருக்குலைந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தயையுடன் ஏற்றுக்கொள்வாயா? பிரியா என்னுயிரே இயேசுவே, உம்மை பிரிந்து உருக்குலைந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தயையுடன் ஏற்றுக்கொள்வாயா? என்றும் என்னை பிரியா என்னுயிரே இயேசுவே, உம்மை பிரிந்து உருக்குலைந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தயையுடன் ஏற்றுக்கொள்வாயா?
தயையுடன் ஏற்றுக்கொள்வாயா, ஏற்றுக்கொள்வாயா, தயையுடன் ஏற்றுக்கொள்வாயா. என்றும் என்னை பிரியா என்னுயிரே இயேசுவே, உம்மை பிரிந்து உருக்குலைந்தேன், ஏற்றுக்கொள்வாயா, தயையுடன் ஏற்றுக்கொள்வாயா. பிரியமான இறை உறவுகளே, இந்த நேரத்திலே நாம் அனைவரும் இயேசுவின் தெய்வீக திரு இருதயத்திற்கு நிந்தை பரிகார ஜெபம் செய்வோம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடையப்பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லாவிடங்களிலும் பெருகுகின்ற மறதி நிந்தைகளையெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணராய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழுமனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகிறோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் ஞானஸ்நான வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிய விட்டவர்களாய் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராயிருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருக்கக்கூடிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கிறோம். அடக்கமற்ற உரையாடலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகைகளுக்காகவும் ஞாயிறு கடன் திருநாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயருக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது மீட்பின் தேவ நற்கருணை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளையெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறை மாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளையெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் உம் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவற்றை பரிகாரம் செய்வதாக முழுமனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தியின் கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவற்றை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றபடி எங்களால் இயன்றவற்றையெல்லாம் முயலுவோம் என்று வாக்களிக்கிறோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரிகையாயிருக்கின்ற புனித கன்னிமரியாளின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மன நிறைவோடு அளிக்கும் இந்த காணிக்கையை ஏற்றருளும். தந்தையோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி
எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டியதிலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 18 தொடங்கி 26 இறுதியாக. இயேசு பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெற்றெழுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவர் பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டாள். ஏனெனில் அந்த பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்த நேரத்திலிருந்தே அந்த பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அந்த தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரின் கூட்டத்தினரையும் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அந்த கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இந்த செய்தி நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இங்கே கூடியிருக்கும் நோயாளிகளை இந்த தேவ பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அனைவரும் ஜெபிப்போமா? எல்லா நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய உம்முடைய திரு இருதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்பேன்? தயால செல்வம் அனைத்தும் அடங்கிய கருவூலத்தினின்று வேறு எங்கே இதை தேடப் போகிறேன்? உம் இதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாயிருக்கிறார்? இறைவனிடம் செல்லவும் இதயம்தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. ஆகையால் என் அன்பு இயேசுவின் திரு இருதயமே, உம்மிடம் தஞ்சம் அடைந்தேன். இன்னல்களில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலமும் நீரே, சோதனை வேளையில் எனக்கு ஊன்றுகோலும் நீரே. உமக்கு திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தி அருளும், எனக்கு இந்த வரத்தை அருளும். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், என் மன்றாட்டு நிறைவேறும். திவ்ய இயேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எனக்கு தகுதி இல்லைதான். ஆனால் இதனால் மன தளர்ச்சி அடைய மாட்டேன். நீர் இரக்கத்தின் இறைவன், துயர்க்கெல்லாம் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உம் இரக்கமிகு கண்களால் என்னை நோக்கி அருளும். இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரி, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அன்புக்குரிய மீட்பர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு
இதய தீர்மானத்திற்கு முன் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சியை கருணையுடன் கையேற்றருளும். ஆமேன். பிரியமான இறை உறவுகளே, தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒரு மனத்தோராய் நமது உள்ளத்தில் எழும் வேண்டல்களை, விருப்பங்களை, கண்ணீரை இறைவனின் பாதத்திலே மன்றாட்டுக்களாக சமர்ப்பிக்க இருக்கிறோம். எங்களை ஆண்டு நடத்தும் எங்கள் பரம்பொருளே, மூவரு இறைவா, நற்கருணையிலே எங்கள் மத்தியிலே உமது மகனின் பிரசன்னத்தை உணர்கிறோம். வானக தந்தையே, திரு அவையை வழிநடத்த நீர் எங்களுக்கு புதிதாய் கொடுத்திருக்கின்ற திருத்தந்தை, எங்களை வழிநடத்த நீர் ஏற்படுத்திய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர்கள், இன்னும் இறையளத்தலிலே இணைந்து குருமடங்களிலே பயின்று கொண்டிருப்போர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்திரலும். எங்கள் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், மாநிலங்களை ஆளுகின்ற தலைவர்கள், எங்கள் ஊர் தலைவர்கள், அவர்களோடு இணைந்து எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப தலைவராகிய தலைவியாகிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதே உமது திருவுளம். ஆனால் பல நேரங்களில் ஏங்கி கண்ணீர் வடிக்கிறோம். நாங்கள் செய்த தவறுகள் தான் எங்களுக்கு நோயாக வந்திருக்கிறதா? இந்த நோய்களின் பரிசு இறப்பா? இன்னும் கொஞ்ச நாள் உம்மோடு இருந்து உம்மை புகழ எங்களுக்கு வாய்ப்பில்லையா என்று கண்ணீர் வடிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த தலைவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து எங்கள் நாட்டையும் எங்கள் மாநிலத்தையும் எங்கள் மாவட்டத்தையும் ஊரையும் குடும்பத்தையும் வழிநடத்த தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று, உடல் வளங்களை தர வேண்டும் என்று, உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே மருத்துவமனைகளிலே வேதனை உறுகின்ற, அவதியுறுகின்ற, உடல் நோயினால் போராடி கொண்டிருக்கின்ற, நான் உயிர் பிழைத்து விட மாட்டேனா, என் வீட்டிற்கு சென்று என் உறவுகளை சந்தித்து நலம் விசாரிக்க மாட்டேனா, என் மகளே, என் மகனே, என் அம்மா, என் அப்பா, என் உறவுகளே, நண்பர்களே என்று மீண்டும் இழந்த வாழ்வை நான் உரிமை பேராக பெற்றுக்கொள்ள மாட்டேனா என்ற நம்பிக்கையோடு, இறக்க விருப்பமில்லாமல் குணப்படுத்துகின்ற ஆண்டவர் நீர் இருக்கின்றீர் என நம்பிக்கையோடு மருத்துவமனையிலே இருக்கின்ற நோயாளிகளை நீர் குணப்படுத்துகின்ற மருத்துவராக, அல்லது அங்கே பணி செய்கின்ற மருத்துவர் வழியாக, செவிலியர்கள் வழியாக, அவர்கள் எடுக்கின்ற மருந்து மாத்திரைகள் வழியாக, அவர்கள் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகளின் வழியாக, பலரின் நல்ல உடனிருப்புகள் வழியாக, ஆறுதல் வழியாக அவர்கள் நலமளிக்க வேண்டுமாய், அவர்கள் நலம் பெற வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமான இறை உறவுகளே, மௌனமாக நமது மன்றாட்டுக்களை நற்கருணையிலே இதய அன்பராக விற்றிருப்பவரிடம் எடுத்து கூறுவோம். நலமளிக்கின்ற ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார், கைதூக்கி விடுவார், வாழ்வுக்கு நம்மை வழிநடத்துவார். ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். நமது கரங்களை கூப்புவோம். யாரெல்லாம் கைகளை உயர்த்த முடியுமோ, கரங்களை உயர்த்த முடியுமோ உயர்த்தி கொள்வோம். தேவ பிரசன்னத்தை உணர்கின்ற நேரம், தேவ பிரசன்னம் நமக்குள் ஊடுருவுகின்ற நேரம், நம்மை குணமாக்க இறைவன் வருகின்ற நேரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். குணமாக்குகின்ற கடவுளாக எங்களை தேடி வந்திருக்கிறேன். எங்கள் உறவுகளை எல்லாம் எங்களை விட்டு பிரிந்த நிலையில் தவித்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் மட்டுமே எங்கள் தோற்பைகளில் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உணவு அருந்த செல்லும் பொழுது எங்கள் பாத்திரத்தில் கண்ணீர் மட்டுமே
உணவாக நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. ஆறுதலின் ஆண்டவரே, குணமாக்குகின்ற ஆண்டவரே, கரம் நீட்டி என்னை தொடுகின்ற ஆண்டவரே, நீரே எங்களுக்கு என்று மருத்துவர். உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, எங்கள் தலைகளை தொடும், எங்கள் பார்வைகளை, எங்கள் விழிகளை தொடும், எங்களது நாவை தொடும், எங்களது வார்த்தையை தொடும், எங்களது இதயத்தை தொடும், எங்களது கரங்களை தொடும், எங்களது மூட்டுக்களை தொடும், எங்களது ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த நேரத்திலே உமது பீடத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நோயினால் வேதனையினால் அவதியுறுகிறோம் ஆண்டவரே, குணமாக்க வாரும் ஆண்டவரே. உறவுகளை எல்லாம் இழந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இவன் எப்பொழுது எனது வீட்டை விட்டு செல்வான், இறந்து போவான் என்று உறவுகள் எல்லாம் திட்டி தீர்க்கின்ற இந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குணமாக்குகின்றவரே, நன்றி ஆண்டவரே. குணமாக்குகின்றீர், இந்த நேரத்தில் என்னை தொடுகின்றீர் ஆண்டவரே. உமது ஆறுதலை உணர்கின்றேன். உமது தேவ பிரசன்னம் எனக்குள் ஊடுருவுகிறது. வாரும் ஆண்டவரே, வாரும் 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 ஆண்டவரே, எனக்குள் இறங்கும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. வல்லமை நிறைந்தவரே, நீரும் என் கரம் பிடித்து என்னை தூக்கும். நம்பிக்கையை தளராதே என்று சொல்லி எனது மனதை தேற்றும் ஆண்டவரே. என்னோடு இரும் ஆண்டவரே. என் கண்ணீரை தொடும் ஆண்டவரே. எனக்கு வாழ்வை தாரும் ஆண்டவரே. என் கண்ணீருக்குள் ஏராளமான அழுகையும் கதைகளும் நிரம்பி இருக்கிறது. என்னை காண்போர் எல்லாரும் என்னை விமர்சிக்கின்றனர் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. எனக்குள் வாரும் ஆண்டவரே. என் நோயை குணமாக்கும் ஆண்டவரே. எனக்குள் அழுகை மட்டுமே மிஞ்சி இருக்கிறது, ஒரு வார்த்தை கூட இல்லையப்பா. என்னை சமுதாயத்தில் ஒரு மனிதனாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள நீர் ஒரு வாய்ப்பு தாரும் ஆண்டவரே. என்னை ஒதுக்கியவர்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் தானே நான் விரும்புகிறேன். என்னை அன்பொழுக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உமது அன்பு பிரசன்னம் மட்டும்தான் இந்த அதிசயத்தை செய்ய முடியும். வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்களை நலமாக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உரித்தாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பழைய நியம முறைகள்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எங்கள்